என்ன வட்டி காசு கொண்டு வந்தா மேல வந்து தர மாட்டியா? உன்னை தேடி நான் வரணுமா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நீங்க ஏதோ வேலையில இருப்பீங்க தான் கால் பண்ணேன். ம், காசை கொடு. இந்தாங்கம்மா. இதுதான் கடைசி. இனி ஒரு தடவை வட்டி காசு கொடுக்க வந்தா என்னை தேடி வந்து நீயே கொடு. நான்லாம் வந்து வாங்க முடியாது. சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்புறம் கண்மணி சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே. ஓ பிரியாணி எல்லாம் போடுறோம். வந்துரு என்ன? கண்டிப்பாம்மா வந்துடுறேன். ஆ, அப்புறம் உன் கூட சொத்துமே ஒரு நொண்டி. மா அவனை நொண்டின்னு சொல்லாதீங்க, அவன் என் தம்பி மாதிரி. என்னமோ உன் கூட பிறந்தவ மாதிரி பேசுற. நீயே ஒரு அனாதை. அனாதை பொண்ணுதாம்மா, ஆனா என் கூட பழகுறவங்க எல்லாமே உண்மையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அதனால என்ன அனாதைய உணர வச்சதுல அவங்க. எனக்கும் தான். நீங்க இப்படி காசு இருக்கிற திமிர்ல எல்லாரையும் இப்படி அலட்சியமா கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனீங்கன்னா நாளைக்கு பர்த்டே கொண்டாட போறீங்களா உங்க பொண்ணு, அந்த பொண்ணு கூட உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டா. இந்த உலகத்துல யாரும் அனாதை கிடையாதுமா. அன்பா அக்கறியா உண்மையா ஒருத்தவங்க கூட பேசினா கூட பிறந்தவங்க மாதிரி பாசத்தை காட்டுவாங்க. அத நான் உணர்ந்திருக்கேன். சரி விடு கண்மணி, நான் ஏதோ ஓப்பனா அனாதைன்னு சொல்லிட்டேன். நீ என்னமோ அதுக்காக ரொம்ப பேசிக்கிட்டே போற. நான் உண்மையை பேசுறேமா. வாழும்போது அனாதையா இருக்கலாம், ஆனா சாகும்போது அனாதையா சாக கூடாது. அதுவும் வாழறப்ப சொந்த பந்தெல்லாம் இருந்துட்டு சாகுறப்ப அனாதையா சாகுறவங்க அன்பை அலட்சியப்படுத்தினவங்க. சரி சரி, நீ நாளைக்கு வா. நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத என்ன? மனசுல வச்சுட்டு பழி வாங்குற புத்தி எனக்கு கிடையாதுமா. நான் வரேன். உங்க பொண்ணுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னேன்னு சொல்லிடுங்க.